ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது விசைன் வெர்சஸ் வெர்ஷன். ஸோ இந்த சேனலில் வந்து நான் புதுசாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டதில் ப்ரோ நீங்கள் போட்ட வீடியோவில் நாய்ஸஸ் அதிகமாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணலாமேன்னு மீஷோவில் K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன்னு ஒன்று புதுசாக ஆஃபரில் விட்டுருந்தாங்க. அதோடய ப்ரைஸு 399 ருபீஸில் ப்ரைஸ் ஓடிட்டு இருந்துச்சு. சரி வாங்கி நம்ம ஒரு சேனலுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் பண்ண நல்ல மீஷோலேருந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். பட் இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கவரை ஓப்பன் பண்ணோன்னே ஸ்கேனர் போட்டு முன்னாடி எதுவும் இருந்துச்சு, என்னென்னு தெரியல. பட் உள்ளக்கையும் தேங்க்யூன்னு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, மற்றதெல்லாம் ஹிந்தியில் இருந்துச்சு. சரி உள்ளே ஆர்டர் பண்ணது பார்ப்போம்னு எடுத்து பார்த்தேன். ஸோ அதையுமே நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தாங்க, எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் இருக்கணும்னு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே ஃபைன், சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு நான் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து பின்னாடி ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, என்னென்னு தெரியல. ஏதோ வயர்லெஸ் ப்ளூடூத் வயர்லெஸ் ஃபோன் மைக்ரோஃபோன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி பார்த்துருவோம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு பார்த்தோம். ஸோ உள்ளே வந்து ஒரு மைக்ரோஃபோனும் இன்னொரு பின் அடாப்டர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் ஓடிஜின்னு நினைக்கிறேன். பின்னாடி போட்டிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அந்த காலரில் மாற்ற பின்னு கூட இருந்துச்சு, கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி. அவ்வளோ அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் ஓடிஜின்னு சொல்லுவாங்க. அந்த பின்னை வந்து ஃபோனில் அட்டாச் பண்ணால் தான் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பின்னு எதுக்குன்னு தெரியல, இது சின்னதாக ஏதோ கொடுத்துருக்காங்க. இது ஃபோனில் அட்டாச் பண்ணுறதா இல்லை என்னென்னு எனக்கே தெரியல, கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸில் வந்து இந்த மைக்குக்கு சார்ஜர் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்க. அந்த கேபிள் வந்து C டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன், சார்ஜரை கனெக்ட் பண்ணியாச்சு. பிளக்கை போட்டுருவோம். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சார்ஜர் ஏறட்டும், அப்புறம் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். அதோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கிளியராக பார்ப்போம். ஓகே, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் மேலேயே சார்ஜ் நல்லா ஏறிடுச்சு. ஓகே, இதோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் என் மொபைல் ஃபோன், Redmi 6 பழைய மாடல் தான். பட் இதை வச்சு தான் நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தேன். ஓடிஜியை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஓடிஜியை கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ரீன் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் மாற்றி எரியும். அப்போ இன்னும் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபோனில் வந்து அந்த ஓடிஜியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் விழுந்துடும். ஸோ பாருங்கள் கைஸ், இந்த க்ரீன் கலரில் காட்டுது பாருங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு தயாராக இருக்குது, அப்சர்வ் பண்ணியதுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கலாம், அண்டு வீடியோ என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த K8 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன காரணம்னா ஸோ வெல்கம் கைஸ், நான் உங்கள் வருஷன். ஸோ இந்த காலுக்கும் மைக்ரோஃபோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம்னு. நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபோன் வாய்ஸை பார்ப்போம். மைக்ரோஃபோன் வாய்ஸஸ் மாற்றுறது ரொம்பவே கஷ்டம். சரி, இந்த மைக் இல்லாமல் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட்லேயே தேடி பார்ப்போம், ஏதாவது வாய்ஸ் டோனர் ஏதாவது இருக்கும் ஆப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். பட் இந்த சஜஷன் யார் சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணா சொன்னாங்க. ஸோ வேவ் லென்த் எவ்வளோ தூரத்துக்கு மைக் நல்லா கிளியராக கேட்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு கிளியராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் பாதி தூரத்துக்கு மேலேயே வந்துட்டேன். ஒரு 15 மீட்டர்ஸ்க்கு மேலே போயிட்டே இருக்கும். ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 20 மீட்டர்ஸ்க்கு மேலே போய் பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் கரெக்டாக 20 மீட்டர் இருக்கும். இதுலேயும் கரெக்டாக அக்யூரேட்டாகவே கேட்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் நாய்ஸஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் அந்த வீடியோவே நான் இதை போட வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஸோ இப்போ மைக்ரோஃபோனில் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நார்மலான வாய்ஸ்னஸ் நல்லா கேட்குது. நாய்ஸஸ் அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அந்த ரேட்டுக்கு ஏற்றாப்புல ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.